அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் திமுக நகராட்சி தலைவரை அதிமுக உதவியுடன் திமுக கவுன்சிலர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தினேஷ். தினேஷ், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். கிருஷ்ணகிரி நகராட்சியின் தலைவராக இருப்பவர் ஃபரிதா நவாப். இவர்களுக்கும் அதே கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நகர்மன்ற தலைவரை மாற்றக்கோரி 24 திமுக கவுன்சிலர், ஒரு சுயேட்சை கவுன்சிலர், காங்கிரஸ் கவுன்சிலர் உட்பட ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் திமுக கவுன்சிலர் 24 பேரும், அதே போல் காங்கிரஸ், அதிமுக, சுயேட்சை என 27 கவுன்சிலர்கள் நகராட்சி தலைவரை மாற்ற வேண்டும் என்று ஆணையரிடம் மனு அளித்த நிலையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் கலந்து கொண்டதற்காக ஒரு பேருந்தில் வந்தனர். அப்பொழுது அதிமுக கவுன்சிலரான நாகஜோதி என்பவரையும் கடத்தி சென்று தற்பொழுது வாக்கெடுப்பு ஏற்படுத்துவதாக அதிமுகவினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் தலைமையிலான நகராட்சி நுழைவாயிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஃபரிதா நவாப் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நகராட்சி ஆணையாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக, சுயேட்சை, காங்கிரஸ், அதிமுக என 27 உறுப்பினர்கள் பங்கேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று வாக்களித்தனர். இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் புதிய நகர்மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கப்படியான நடைபெறும் என்று நகராட்சி நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.